கவலைப்படாதீங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு வந்துடுச்சு. 38 வருஷமாக வியாதியாக இருந்தான்ல, அவனை ஆண்டவர் எழுந்து நடக்க சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்கிறத எல்லாரும் பார்த்து, உன்னை யார் இன்னைக்கு எழுந்து நடக்க சொன்னா அப்படின்னு எல்லாரும் அவனை குற்றப்படுத்தி கேள்வி கேட்டாங்க. அவன மனசு எப்படி இருந்திருக்கும்? நான் உக்காந்துட்டு இருக்கும் போது, நீ ஏன்டா உக்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தனும் சொல்லலை. உனக்கு கஷ்டமா, தேவையா, நெருக்கடியா, எதையும் கேட்கல. அவனுங்களுக்கு எது தேவையில்லையோ அதை தூக்கி போட்டு போனாங்க. ஆனால் அவன் எழுந்து நடந்த உடனே அவன் நடந்ததை கேள்வி கேட்டாங்க அங்கே இருக்கிற எல்லாரும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்த நிறைய பேர் உங்கள் பின்னாடி பேசுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை மாறுவது நிச்சயம். நீங்கள் எழுந்து நடப்பீங்க, உங்கள் ஊழியத்தை கட்டுவீங்க, உங்கள் குடும்பத்தை கட்டுவீங்க, உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும். கர்த்தர் உங்களை எழுந்தி நடக்க வைப்பார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு நம்புங்க. உங்கள் உயர்வை, உங்களுடைய நன்மையை, நீங்கள் பெற்ற இன்பத்தை புரிந்து கொள்ள முடியாத நிறைய பேர் உங்களை குற்றப்படுத்துகிற வரைக்கும் அவங்கள குறித்து கவலைப்படாம கர்த்தரை மட்டும் உயர்த்தினே இருங்க. அவர் உங்க கூட இருந்து உங்க துக்கத்தை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென்.